அதில் ஒன்று தான் கேரளா மீடியாவில் வெளியே வந்துருச்சு. ஃபகத் அவர்கள் உள்ளே இருக்கார். பட் மற்றவங்க எல்லாரும் நினைக்கிறேன், நீங்கள்லாம் கெஸ் பண்ணுற மாதிரி படத்தினுடைய மெயின் வில்லன் ஃபகத்தா அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரிய வரல. ஃபகத் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறார். அதுவும் இல்லாமல் எனக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நேற்றுல இருந்தான் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு வருத்தம், வேட்டையன் தான் பண்ணிட்டாரு, எதுக்கு மறுபடியும் ஃபகத் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபகத்துக்கு வந்து அவர் வெர்சடைல் ஆக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் புல் பண்ணிடுவார். ஆரம்பத்தில் நிறையா காமெடி ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் நெகட்டிவ் ரோல் பண்ண படங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சைக்கோவாக நடித்த படம் கும்பலாங்கி நைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் அவருக்கு வந்து இப்படி தான் சொல்லவே முடியாதுங்க. வேட்டையனில் பேட்ரி ரோல் மனுஷன் பட்டையை கலப்பினார். அதுக்காக ஒரு வில்லன் ரோல் நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? சான்ஸே இல்லை. ஒருவேளை ஜெயிலர் 2ல் அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, அவர் வந்து ஜெயிலர் 2ல் வில்லனாக நடித்தாருன்னா செம்மையாக இருக்கும். அதை விட அந்த அந்த வில்லன் ரோலுக்கு வந்து யார் பொருத்தமாக இருப்பாங்கன்னு என்னால் யோசிக்க முடியல. ஒரு ஃபகத்தாக இருந்தார்னா. பட் நான் கேள்விப்படுத்து இப்போ வரைக்கும் ஃபிக்ஸாக அது தெளிவாக தெரில, ப்ராப்பராக வில்லன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு முக்கியமான ரோல், அது நெகட்டிவ் ரோலாகவும் இருக்கலாம். பட் இருக்குன்னு நினைப்போம். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, விநாயகனை பார்த்தாச்சு, விநாயகனை விட பெரிய வில்லன் யார்? அவர் சொல்கிற மாதிரி அந்த நெட்வொர்க், உனக்கு தெரியாத ஜெயிலர் அப்படின்னு சொல்லுவார்ல, விநாயகனுக்கு என்னங்க, நீங்கள் விநாயகன் முதல்ல கமிட் ஆகும்போது ஓகே, விநாயகனும் கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான நடிகர், நிறையா கேரக்டர் பண்ணிட்டார். ஆனால் ஜெயிலரில் அவர் நடித்த கதாபாத்திரம் இதுக்கு முன்னே அவர் நடித்ததே இல்லை. அப்படி ஒரு கேரக்டர் வந்து விநாயகன் நடித்ததே இல்லை. நெகட்டிவாக பண்ணியிருக்காரு, பட் ஜெயிலர் வந்து அவர் தூக்கி உச்சத்தில் வச்சது இல்லையா? ஸோ அதனால் விநாயகனே அப்படின்னா அப்போ ஃபகத் ஒரு வேலை வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதாவது வேட்டையனில் ஒரு குருவும் சிஷ்யனும் பேசிக்கிற மாதிரி ஜாலியாக பார்த்து 2 நடிகர்கள் அப்படியே எதிரும் புதிரமாக இருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு உங்கள் எண்ணங்கள் இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு பஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஜெயிலர் 2ல் ஃபகத் இல்லாமல்